குட் மார்னிங் யம்மி ஹோம். என்ன கயராக தொங்குதுன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இதுக்கு நான் வச்சுருக்க பேர் வெயிட் மிஷின், அதாவது தமிழில் தராசு. நம்புகிற மாதிரி இல்லைல்ல, எனக்கும் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸ்கூல் ப்ராஜெக்டெல்லாம் நானும் நம்பிட்டேன். ஸோ நீங்களும் அதை பார்த்து நம்பிடுங்க, ஓகேவா? இப்போது அதை எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாமா? ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு மேலே எல்லோ கலரு நல்லபடியாக மங்களகரமாக இருக்கணும்ல தராசில். ஸோ தட் மங்களகரமாக மஞ்சள் கலரில் சார்ட் எடுத்து அதை யூஸ் பண்ணி அதை ஒட்டி பார்த்தாங்க. அதுக்கு என்னவோ கம்மை பிடிக்கல போல், ஒட்ட மாட்டேன்னு சொல்லிருச்சு. என்ன பண்ணேன், அதனால் ஸ்டேப்லர் வச்சு அடிச்சிட்டேன். ஒரு வழியாக அடித்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பசங்களோட ஷூ லேஸ், பெரிய லேஸ் இருந்தது. சரி, அந்த லேஸில் 2 ஓட்டையை போட்டு 2 பக்கமும் அதை ஈக்குவலாக தொங்க விட்டு அதுக்கு கீழே பாட்டம் என்ன கொடுக்குறதுன்னு யோசித்தேன். அது வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருந்தது. அது பார்த்திங்கன்னா மெலிசான பேப்பருங்க. ஒரு 4-5 பேப்பரை சேர்த்து வச்சு அதில் ஓட்டையை போட்டு பின்னால் ஒரு நல்ல நாட் போட்டு அதில் ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா ஹேண்டிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இதேமாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் கிடச்சிது. அந்த ஸ்பூனை கீழேருந்து கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு வழியாக அதை உள்ளே சொருகி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பிடிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. எப்படி என் அறிவு, நீங்கள்லாம் மெச்சணும், ஓகேவா? நானே என்னை மெச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும்ல, அது எப்படி டெஸ்ட் பண்ணலைன்னா, அதனால் டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு. அது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது நிற்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிச்சு. அப்புறம் ஒரு வழியாக அதை நிற்க வச்சு டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு. ஒரு வழியாக ஓகே, பார்க்குறதுக்கு தராசு மாதிரி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அவன் கையில் கொடுத்து, டேய் இதை பிடிச்சி பாடுறா அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு டெஸ்டிங் முடிச்சாச்சு.